பெண் குழந்தை வச்சிருக்க எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பயத்தையும் ஏற்படுத்துது. இப்படியே போயிட்டு இருந்தா எங்களுக்கு நகை கடையே மறந்துரும்னு நினைக்கிறேன். அந்த அளவு இதாயிட்டு. இதனால அரசாங்கம் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு முடிவு வந்து எடுக்கணும். இப்படி ரேட்டு வந்து நாளுக்கு நாள் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி வந்து நகை நட்டு போட்டு இது பண்றாங்கன்னு தெரியல. சேவிங்ஸ்ன்றது ஒரு நகை மூலியமா தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ ரேட்டு கூடுச்சு அப்படின்னா நகை எடுக்கிறதுக்குரிய இதே கிடையாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை மத்திய மாநில அரசு வந்து எடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் 600 விற்றுது பவுன் நகை. இப்போ வந்து 91,000 விற்கிது. என்ன பண்ண முடியும்? பொண்ணுங்களுக்கு எப்படி நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. இதை போல் ரேட்டுக்கு விற்றுன்னு போய் ஏற்றினே போனால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? தங்கம் விலை வந்து நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே போகிறதுனால தங்கம் எப்படி வாங்குறதுன்னு தெரியல. ஒரு நாளைக்கே 1400 மேலே ஏறுச்சுன்னா ஏழை மக்கள்லாம் எப்படி வாங்க முடியும்? பெண் குழந்தைங்கள் வச்சிருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கட்டி கொடுக்கறதுக்கு முடியாமல். தங்க விலை இன்னும் குறைஞ்சா நல்லா இருக்கும். இப்போ என் பேத்தி கல்யாண லெவலில் இருக்குது. நாங்களும் நகை எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில் நகை எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது சார். நடுத்தர மக்கள் எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நகை எடுக்கணும் ஆசை தான் இருக்குது. கண்டி பார்க்க கூட கண்ணில் பார்க்கறதுக்கு நிலைமை இல்லை. அந்த மாதிரி இருக்குது நகை விலை. 90,000 இருந்ததுன்னு எடுத்துன்னு வந்தோம். இங்கே வந்தால் 91,000 சில்லற சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கினே போகுது நகை விலை. நாங்கள் எப்படி வாங்குறது? எங்களுக்கெல்லாம் சவரம் கணக்கு போட்டாங்க. எங்கள் பொண்ணுங்களெல்லாம் கிராம் கணக்கு தான் போடணும் போல். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 30,000 மேலே விலை ஏற்ற ஏறி இருக்கு ஒரு பவுனுக்கு. அதனால் நடுத்தர மக்கள் வாங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வர்றாங்க. ஆனால் அவங்களால எடுக்கும் போது இங்கே விலை ஏற்ற எடுக்கும் போது அவங்க எடுக்க 5 பவுன் எடுக்க வந்து நினச்சி வந்தாங்கன்னா 2 பவுன் தான் வாங்குறாங்க. அவங்களால வாங்க முடியலை. அது ஒரு சிரமமாக இருக்குது. இப்படியே போய்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கல்யாணம் பண்ணுற பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் இப்போல்லாம் ஒரு ஒரு 5 பவுன் 10 பவுன் இருந்தால் தான் கல்யாணமே பண்ணாலும் அந்த மாதிரி சூழ்நிலை. என்ன சொல்கிறதுனே தெரியல. பொண்ணு பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்க ரொம்ப யோசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. கோல்டோட ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவங்க குழந்தைங்களுக்காக ஒரு நகை எடுக்க வரப்போ இங்கே ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க எப்படி வாங்க மனசு கஷ்டப்பட்டு தானே போவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 1000 500 கட்டி சீட்டு கட்டி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகைலாம் வாங்குகிறோம். இப்போ இப்போ இந்த ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால எப்படி சீட்டு கட்ட வாங்குறது? எனக்கு அந்த காலத்தில் வந்து 17 பவுன் போட்டாங்க கல்யாணம் பண்ணாங்க. இப்போ என் பொண்ணுக்கு 1 கிராம் கூட எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது. இவர் சம்பளம் 24,000 வெறும் சம்பளம். இப்போ 1 கிராம் 11, ஒரு பவுன் எடுக்க போனால் 91,000. அது வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டிலாம் பண்ணோன்னா 1,10,000 மேலே போகுது. நாங்கள் என்ன பண்ணுறது? ஐயோ நினச்சாலே பயமாக இருக்குது. இப்போயே இப்படி இருக்குது. என் பாப்பாவுக்கு 14 வயசு ஆகுது. இன்னும் போக போக எவ்வளோ வயசு ஆகுது? அப்போ என்ன 2 லட்சத்தில் போய் நிற்கும். சின்ன சின்னதாக மாதம் அப்படியே ஒரு சின்ன அமௌண்ட்டு கட்டி இந்த நகையை எடுக்க வந்திருக்கிறோம். இப்போ இவ்வளோ ரேட்டுக்கு நகை போகும்போது எங்களை மாதிரி மிடில் ஃபேமிலியெல்லாம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பொண்ணு தான் நாங்களாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு பொண்ணு இருக்குது. இப்படியே போச்சுன்னா நகை வாங்க முடியாது இல்லையா? இப்போ குறைஞ்சது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா 5 பவுனாவது போட சொல்லுவாங்க. எங்கள் மாதிரி மிடில் ஃபேமிலி இதெல்லாம் செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்.